இன்னொன்னு சோதனை நம்ம நினைக்கிறோம்ல, வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் வந்து இறைவனுடைய கருணையால் தான் வருது. போன ஜென்மங்களை நம்ம ஏதாவது பாவங்கள் பண்ணியிருப்போம், அது கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அதை நம்ம தான் தீர்த்தாக வேண்டும், வேற யாரும் தீர்க்க முடியாது. சோ அப்படி கடவுள் கொடுக்குறாருன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். சரி, நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் வருது, அப்ப எதுக்கு சார் கடவுள் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. இப்ப துன்பங்கள் நம்ம தான் அதை அனுபவிச்சாகணும் அப்படின்னா, துன்பம் அப்படிங்கிறது ஒரு சூடான தண்ணி, கொதிக்கிற தண்ணி இருக்கிற ஒரு பாத்திரம், ஒரு அண்டா வச்சுங்களேன், அதை நம்ம தான் இறக்கி வைக்கணும், நம்ம கையால் எடுக்க வைக்கணும். பக்திங்கிறது என்ன தெரியுமா? அந்த அண்டாவை, சூடான தண்ணி இருக்கிற அண்டாவை இறக்கி வைக்கிறதுக்கான ஒரு துணி நம்ம தான் இறக்கி வைக்கிறோம், துணியை பிடிச்சி இறக்கி வைக்கிறோம். அதான் இறைவனுடைய அருள். முருகப்பெருமான அப்படி நம்ம பயன்படுத்தி, முருகன் நமக்காக சூட்டை அவர் வாங்கிக்குவாரு, ஆனா நம்ம தான் இறக்கி வைக்கிறோம். அந்த வெயிட் நம்ம தாங்கி ஆகணும், சூடு இல்லாம இருக்கணும் வச்சுங்களேன். சோதனை என்பது நம்மை சாதனையாளர்களாக மாற்றுவதற்காக தான். எல்லா ஞானிகளுக்கும் சோதனை இருந்திருக்கு. கிருபானந்த வாரியருக்கு சோதனை இல்லாம இருந்திருக்கா? நக்கீரருக்கு சோதனை இல்லாம இருந்திருக்கா? அருணிகநாதருக்கு சோதனை இல்லாம இருந்திருக்கா? எல்லாருக்கும் சோதனை இருக்கும். அப்ப சோதனை இருக்குங்கிறதுக்காக அவங்களை ஞானிகளையும் சொல்லிட முடியுமா? இருக்கும். ரொம்ப இப்போ வந்து பரிகாரம் பண்ணணுமா, தோஷங்களை நம்பி கோயில்களுக்கு போகணுமா, இல்ல முருகன் மட்டுமே சரணாகதி அடையணுமா? யாரு எது? ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கடையில போய் வாங்குறத விட ஒட்டுமொத்தமா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வாங்கிட்டு ரொம்ப ஈஸி. அதான் முருக வழிபாடு அப்படிங்கிறது. முருகன் வழிபட்டீங்கன்னா நவகிரகத்தால் வரக்கூடிய தோஷங்கள், ஏன் நவகிரகத்திற்கு மேல 27 நட்சத்திரங்கள் இருக்கு, நட்சத்திரங்களால் வரக்கூடிய தோஷங்கள் கூட போகுமா அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் ஒரு பாட்டுல சொல்றாரு. அதுக்கு விளக்கம் சொல்றவங்க அப்படி சொல்றாங்க. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பாத்தீங்கன்னா, குமரேசர் இரு தாளும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அப்படின்னு வருது. அதாவது நாள் என் செய்யும் அப்படின்னா, இந்த நாட்கள் வருது, இந்த நாள்ல செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடாது, சனிக்கிழமை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அதை முருகப்பெருமான் போக்கி வருவார். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும். சார் இதெல்லாம் நீங்க படம் துன்பத்துக்கெல்லாம் காரணம் போன ஜென்மத்தில் செய்த வினை சார், வினை பயன் அப்படிம்பாங்க. அந்த வினைகளையும் கூட வெறுப்பவனாக வேலன் முருகப்பெருமான் இருக்கார். வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் அப்படின்னு அர்த்தம். இந்த கோள்கள் இருக்குல்ல, கிரகங்கள், அதை நம்ம தேடி போக வேண்டியது, அது தேடி வந்து நமக்கு டோர் டெலிவரி மாதிரி கொடுத்துட்டு போகும். அந்த கோள்களும் எதுவுமே செய்யாது, நவகிரகங்களால் எந்த தோஷம் வராது அப்படிங்கிற. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், யமன் கூட எதுவும் செய்து விட முடியாது அப்படிங்கிறாங்க. கொடுங்கூற்றின் செய்யும். குமாரியாசர் இரு தாளும், இது கணக்கு போட்டீங்கன்னா 27 இரு தாள் 2 சதங்கை, அதுல 2 அப்படியே சதங்கை தண்டை சண்முகம் தோள் கடம்பு இப்படி எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா மொத்தம் 27 எண்ணிக்கை வரும். இந்த 27 எண்ணிக்கை எதை சொல்கிறது என்றால் 27 நட்சத்திரங்களை சொல்லுகிறது. அப்ப நீங்க நாட்களால் வரக்கூடிய தோஷம், நவகிரகங்களால் வரக்கூடிய தோஷம், 27 நட்சத்திரங்களால் வரக்கூடிய தோஷம், அதே போல் வினை பயனால் வரக்கூடிய தோஷம், யமபயம் எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரு மாபெரும் வழிபாடாக முருகப்பெருமானுடைய வழிபாடு இருக்கு. அதனால தனித்தனியா ஒரு பக்கம் போய் இந்த பரிகாரம் வேண்டாம். பரிகாரம் கான்செப்டே கிடையாது. அதுக்கு இறைவனுடைய திருவடியை பற்றிக் கொள்வதுதான் உண்மையான கடுவாய். கற்பூர் சிந்தை மாதர் கணவனை அன்றி மற்றும் இப்புறம் தவறை நாடார்னு ஒரு பாட்டு. அதாவது கற்புள்ள மனைவிங்கிற எப்படி இருப்பான்னா, கணவனை தவிர வேற எந்த ஆண்கிட்டையும் போக மாட்டான். அதே மொழி கற்புள்ள ஒரு பக்தன், ஒரு கடவுள்னா அந்த கடவுள் நம்பி போகணும். அதான் ரொம்ப முக்கியம். இங்க என்ன சொல்றாரு, எல்லாரும் அதான் சொல்றாங்களே, கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வதினேன்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. கடவுள்னா இந்த கடவுள் மட்டும் தான் பிடிக்கிறது, இன்னைக்கு இந்த கடவுள் பிடிக்கிறது, அந்த நாளைக்கு அந்த கடவுள் பிடிக்கிறது, இன்னைக்கு இந்த கடவுள், நம்ம கிழமைக்கு தகுந்த மாதிரி கடவுள் பிடிக்கிறோம்ல. அப்படி பிடிச்சா என்ன நினைப்பாங்க தெரியுமா? இவர் காப்பாத்துவார், அவர் விட்டுவார், அவர் காப்பாத்துவார், இவர் விட்டுவார், அவர் கடைசியில் எவருமே காப்பாத்தாம தனியா போயிடணும். அதனால் ஒருவர் தான் ஒருவர். முருகான் எனக்கு தருண முருகான்னு சொல்லி கண்ணீர் மல்கி அவனுடைய பாதத்திலே தன்னுடைய மனதை, நான் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைஞ்சு பாடணும். அதை விட்டு நான் வந்து எவ்வளவு பெரிய ஆளு, கல்யாணம் ஆகல அதுக்காக தான் முருகனை கும்பிடுறேன் அப்படின்னு நினைச்சா ஒண்ணுமே நடக்காது. நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் முருகப்பெருமானுடைய திருவடிகளிலே நீ 0 அப்படின்னு போனா மட்டும்தான் அவன் எல்லாமே தருவான். அப்ப இந்த திருப்புகளையோ கந்தர் அலங்காரத்தையோ கந்தர் அனுபூதியோ போகிற போது நீ முதலில் படைக்க வேண்டியது, நான் எதுவுமே இல்லை, யான் ஆகிய என்னை விழுங்கி தானாய் நிலை நின்றது தற்பரமே, எல்லாம் முருகா நீ கொடுத்து. அருணகிரிநாதர் அப்படித்தானே சார் போனாரு. வேண்டுதல் அப்படிங்கிறது எப்படி கேட்கணும், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பதை விட முருகா நீயே வேணும் அப்படின்னு வேணும். நம்ம எல்லாருமே முருகன் கிட்ட போய் அது வேணும் இது வேணும் கேட்டுட்டு இருக்கோம், முருகா நீ வேணும்னு கேட்டுருக்குமா? கேட்டதே இல்லையே. அப்படிதான் கேட்கணும். ஒரு பாட்டுல வருது பாருங்களேன், எப்படி அதுக்காக என்ன பண்ணணும், முருகனுடைய அருளை பெறுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, முருகனுடைய பனுவல்கள், முருகனுடைய பாடல்கள் இருக்கு, திருமுருகாற்றுப்படை இருக்கு, திருப்புகழ் இருக்கு, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, இந்த மாதிரி ஏதோ ஒரு இலக்கியம் இருக்கு. அதை எடுத்து எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டா, எழுத்துப்பிழை இல்லாம படிச்சு முருகனை வேண்டணும். எழுத்துப்பிழை இல்லாம படிச்சா போதுமா? பத்தாது, அன்பாக படிக்க வேண்டும் சொல்றாரு. அழித்து பிறக்க கொட்ட அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்துப்பிழையற கற்கின்றீர் அப்படின்னு வருது. அது எப்ப சார் படிக்கிறது? போகும்போது படிக்கலாமா மேல? அப்படி கிடையாது, இளமை காலத்திலேயே படிக்கணும். ஆன்மீகம் அப்படின்னாவே வயசானவங்களுக்கு, ஒரு 30-60 வயசுக்கு மேலானதுக்கு அப்புறம் காது கேட்காம போய், கண்ணு சரியா தெரியாம போய், பேச்சு வராம போய், அந்த அப்புறம் தான் படிக்கிறது, அப்பதான் பக்தி செலுத்துவதுங்கிறது தவறு. அது என்னமோ தெரியல, மற்ற சமயங்கள் எப்படின்னு தெரியல. நம்ம இந்து சமயத்தில் பொறுத்தளவு இளைஞர்கள் அப்படின்னாவே பக்திக்கு போனா அவங்களை நம்ம ஒரு தவறாக பார்ப்பது. நேற்று நிறைய விபூதி பூசிட்டு ஒருத்தர் போறான்னு வச்சுங்களேன், அவனை பார்த்து ஞான படம்னு கிண்டல் அடிக்கிறது. இது வேற சமயத்தில் அவங்க சமயத்தை சார்ந்த சின்னங்கள் அணிஞ்சுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க இழிவுபடுத்தப்படுறாங்களா? இல்ல, மரியாதையாக பார்க்கப்படுகிறார்கள். ஆனா நம்ம சமயத்தில் அப்படி இல்லையே. அது யார் செய்கிற தப்பு? சமுதாயம் செய்கிற தவறு. இப்ப அப்படி இல்லை. முருக பக்தி எப்படி இருக்கணும்? இளமையில் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலேயே இளமையாக இருக்கக்கூடிய கடவுள் முருகன் தான். திருமுருகாற்றுப்படை சொல்லுது, என்றும் இளையாய் அழகியோய் அப்படின்னு திருமுருகாற்றுப்படையில் வருது. முருகனுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் முருகனுடைய இலக்கியங்களை படிக்க வேண்டும். எப்படி படிக்க வேண்டும்? எழுத்துப்பிழை இல்லாமல் படிக்க வேண்டும், அன்பாக படிக்க வேண்டும். முருகன் மீது அன்பு. இதை படிச்சா இது கிடைக்கும், இது பண்ணா இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் வகையில பக்தி செலுத்தக்கூடாது. அக்ரிமெண்ட் வகையில செலுத்துவது பேர் பக்தி கிடையாது.